महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि இனிய காலை வணக்கம். ஸ்ரீ சுக்ரன் ஜோதி ஆராய்ச்சி நிலையம், அக்கரைப்பட்டி, சமயபுரம். எனது தொலைபேசி எண்கள் 80 720 73 501. என்னிடம் நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் பார்க்கலாம். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குரு என்னது தந்தையும் ஏகே பிச்சர் ஜோதிடர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கும் எனது குடும்பத்தாருக்கும் எனது சக ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆசிரியர் ஆசான்களுக்கும் என்னை வழிநடத்தி செல்லும் எனது இஷ்ட தெய்வங்களுக்கும் அனைத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்பது கடமைப்பட்டுள்ளேன். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காணாமல் போன பொருளை பற்றியும் ஒரு நோய் பிரச்சனத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இது நேற்று நடந்த சம்பவங்கள் இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். ஏன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். கற்ற கலைகள், கற்றுக் கொடுத்த குருமார்களையும் இந்த கற்றுக் கொடுத்த வித்தைகளையும் நாம் அறிந்து கொண்டு பலன் சொல்லும்போது நிறைய சிறப்பான பலன்களையும் நிறைய சிறந்த அனுபவத்தையும் கொடுத்து கொண்டு உள்ளது இந்த பிரபஞ்சம். அதற்கு துணையாக இருக்க வேண்டியது குலதெய்வ அனுகிரகமும், அதுடன் இல்லாமல் விஷயத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும் இல்லையாவா, அதுவும் கண்டிப்பாக கருணை கடல் வேண்டும். நான் வழிபாடு செய்யும் நல்லேந்திர பாப்பாத்தியம்மனோட கருணையுடனும் எனது இஷ்ட தெய்வமான ஸ்ரீ அருள்மிகு ஐநார் கல்லுப்புலியானோட அனுகிரகத்தாலும், இந்த பிரபஞ்சம் அனுகிரகத்தாலும், எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனுகிரகத்தாலும், இந்த பிரசனம் வழியாகவும் சரி, ஜாமக்கோள் வழியாக இருந்தாலும் சரி, போரா வழியாக இருந்தாலும் சரி, 100% சரியாக உள்ளது என்பதை நேற்று பதிவு செய்கிறோம். நேற்று காணாமல் போன பொருளை பற்றி ஒருத்தர் நபர் கேட்கிறார். இரவு 8 மணி 20 நிமிஷத்துக்கு. அந்த 8 மணி 20 நிமிடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஓரா விஷயத்தில் பார்க்கும்போது அது அன்னைக்கு நேற்றுக்கு புதன்கிழமை இரவு 8 மணிக்கு புதன் ஓரா. அந்த புதன் ஓரையில் காணாம போன பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்க யோசிச்சோம் அப்படின்னா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, பத்திரம் சம்மந்தப்பட்டது, பேப்பர் சம்மந்தப்பட்டது, இதுதான் சொல்லலாம். சார் ரைட்டு, அதுவும் சொன்னேன், கரெக்டாக இருந்தது சார். ஆமாம் சார், பேப்பரு, டாக்குமெண்ட்டு, பத்திரம் அப்படின்னா சரி. நம்ம பிரச்சனை ஒன்று போடுவோமே அப்படின்னு பார்க்கணும், அதுவும் சரியாக தான் வருது. ஜாமக்கோள் பிரச்சனை போடும்போது அங்கே உதயத்தை நோக்கி சூரியன் வராது. அப்போ உதயத்தை நோக்கி சூரியன் வரும்போது அந்த பொருள் கண்டிப்பாக கிழக்கு திசையில தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ உதயத்துல நோக்கி சூரியன் வராது, 6 இடத்துல தான் சூரியன் இருக்காரு. அப்போ அடுத்து கடக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன் தான். அப்போ இந்த சூரியன் ஆகப்பட்டவர் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, கிழக்கு திசையை குறிக்கிறது. கிழக்கு பக்கம் இருக்கும். 6 விழுந்தது பார்த்தீங்கன்னா, உதயம் விழுந்தது பார்த்தீங்கன்னா ரிஷபம், 6 விழுந்தது பார்த்தீங்கன்னா புதனோட வீட்டில். எது 6 குறிக்கிறது? புதனோட வீட்டில் மிதனத்தில் விழுந்திருக்கு. கவிப்பு விழுந்தது செவ்வாயில். அப்போ நமக்கு என்ன விஷயத்தை முற்காலத்தையும் நிகழ்காலத்தையும் பிற்காலத்தையும் உணர்த்தக்கூடிய 3 இந்த கிரகத்தையும் வச்சு பார்க்கும்போது, உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் என்னவோ அதனோட பொருள் சம்பந்தப்பட்டது காணாமல் போயிருக்கும், அந்த திசையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 6 அதிபதி என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த பொருள் தான் காணாமல் போச்சு. அப்போ புதன் வீட்டில் தான் இருக்காரு, புதன் சம்பந்தப்பட்ட பொருள் தான் காணாமல் போச்சு அப்படின்றது இண்டிகேட் பண்றாரு. அந்த கவிப்பு என்ன எங்க இண்டிகேட் இங்க இருக்கலாம் அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய இடத்தை பார்த்தீங்கன்னா கவிப்பு. அந்த கவிப்பு எங்க இருக்குன்னா செவ்வாயோட இடத்துல. செவ்வாய் கவிப்பு செவ்வாய் வீட்டில் மேசத்தில் விழுந்திருக்கு. அப்போ செவ்வாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டு அந்த டாக்குமெண்ட் சொல்லிட்டோம். டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த செவ்வாய் இண்டிகேட் பண்ணுது. சார் இது எப்படி கொஞ்சம் பல குழப்பமா இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கு. சிந்தனைக்கு அப்புறம் பிறகு சொல்றோம், கண்டிப்பாக தான் இருக்கும் திசையில நீங்க எங்க வீடு இருக்கீங்களோ அந்த வீட்டில் கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் ஏதாவது வீடு இருக்கா, இல்லை வேற ரூம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க அப்படின்றோம். ஆமா சார், பக்கத்துலேயே ரூம் இருக்கு, அந்த ரூம்ல போய் பாருங்க, அங்கே சமைக்கக்கூடிய இடமா இருக்கா அப்படின்றோம். ஆமா, சமைக்கக்கூடிய இடம் தான் சார் அது. அதுவும் சமையல் கட்டு, தனியாக ஒரு சமையல் கட்டு விறகு வச்சு எரிக்கிறதுக்காக ஒரு சமையல் கட்டு வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அங்க போய் பாருங்க இருக்குமா அப்படின்ட்டு. அப்ப சிவப்பு கவிப்பு நிறத்துக்கு சிவப்பு இண்டிகேட் பண்ணுது, அதாவது செவ்வாய் இண்டிகேட் பண்ணுது. சிவப்பு நிற பையான்னு கேட்கிறேன். ஆமா சார், சிவப்பு நிற பைய தான். சிவப்பு நிற பொருளுக்குள்ள அந்த பையக்குள்ள செவ்வாய்ங்கிறது எரிக்கக்கூடிய இடம், நெருப்புன்னு சொல்லக்கூடிய இடம். அந்த சூரியனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட் பண்றது அந்த நெருப்பு சம்மந்தப்பட்டது இண்டிகேட் பண்ணுது. அது மாதிரி வெளிப்புற உங்க வீட்டு பக்கத்திலேயே கிழக்கு திசையில தனியாக ஒரு ரூமோ, இல்லைன்னா நெருப்பு எரிக்கிற இடமோ, இல்லை அப்படின்னா சமையல் செய்யக்கூடிய இடமோ, அந்த இடத்துல போய் பாருங்க அப்படின்றோம். சிறிது நேரங்களுக்கு ஒரு 2 மணி நேரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சார் பொருள் கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம், நன்றி சார். அப்ப இந்த பிரசனம் நமக்கு எந்த வகையில் உதவி செய்கிறது என்பதை
பதிவு செய்யவே இந்த இடத்துல கடமைப்பட்டுள்ளேன். இது ஒரு ரசனம் முடிஞ்சிச்சு. அடுத்து இன்னொரு பிரச்சனை, அது வந்து செவ்வாய் ஓரை. செவ்வாய் ஓரை அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்டது, இது எப்படி எப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்க உதயம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம உதயம், உதயாதிபதி ஆறுடத்துல எங்க போயிருக்காரு, மீனத்துல இருக்காரு. அப்போ 6 8 போய் இருக்கும்போது நோய் நொடி விபத்து கண்டத்தை சொல்லக்கூடியது. சார் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி நோய் நொடியை பத்தியா இல்ல மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் ஏதாவது இருக்காரா அப்படின்னு கேட்கிறோம். ஆமா சார், மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள்ல தான் இருக்காரு, ரொம்ப பிரச்சனை இருக்காரு. அப்ப செவ்வாய் இங்க ஓரை வந்து சொல்லக்கூடியது செவ்வாயை சொல்லுது. செவ்வாய்னா ரத்த காரகனை சொல்லுது. அப்ப அவருக்கு ரத்த பிரச்சனை, ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? அப்ப கவிப்பு இண்டிகேட் பண்ணது புதனை இண்டிகேட் பண்றாரு. அப்ப புதன் வந்து சுக்கிரனோட வீட்டுல இண்டிகேட் பண்ணுது. அப்ப அந்த சுக்கிரன் என்ன சொல்றாருன்னா அவருக்கு இந்த சூரியன் சுக்கிரன் 6 பார்த்தீங்கன்னா குரு, இந்த 3 கிரகத்தை சொல்றோம். அப்ப இந்த 3 கிரக சம்பந்தப்பட்ட விஷயங்கள தான் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. அப்ப 8ஆம் இடம் இங்க அந்த கவிப்பு, அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதயாதிபதி 8ஆம் இடத்துல இருந்து நோயை தான் இண்டிகேட் பண்ணுது. அப்ப நோய் நொடி இல்லைன்னா மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தளவு செவ்வாய் ஓரை. அப்ப செவ்வாய்ங்கிறது ரத்த சம்பந்தப்பட்டமான நோய்கள் இருக்கும் சார். அப்ப என்னது காலபுருஷனுக்கு 5ஆம் இடங்கிறது உதயம். அப்ப இதயம் சம்பந்தப்பட்டது, நெஞ்சு சம்பந்தப்பட்ட ஒரு இடங்கள்ல அவருக்கு பிரச்சனை இருக்கும் சார், நீங்க பாருங்க. அப்ப புதன் அங்க இண்டிகேட் பண்ணுது. மைன்யூட் மைரேயில் அவருக்கு வந்து ஒரு அடப்பு ஏதாவது இருக்குதா செக் பண்ணிக்கங்க அப்படிங்கிறோம் சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நம்ம சொல்லி எல்லாம் முடிச்ச பிறகு அவர் திருப்பி சொல்றாரு, இது எவ்வளவு நாளா இருக்கும் அப்படிங்கிறது அவர் கேட்கலாம். திருப்பி நானே சொல்றேன், ஒரு 18 நாளாவே பிரச்சனை இருக்கும் சார் அப்படின்றோம். ஆமா சார், கிட்டத்தட்ட 20-22 நாள் மேலே பிரச்சனை இருக்கு. ஆனா 18 நாளா ரொம்ப பிரச்சனையா இருப்பாரு, சந்திச்சுட்டு இருப்பாரு. இப்பயும் பாத்தீங்கன்னா அவர் சரியான மனநிலை இல்லை. அவருக்கு வந்து ஒரு சிக்கலான இருக்கு. ஏதாவது புதன் அங்க இண்டிகேட் தவிப்பில் இண்டிகேட் பண்றதுனால பயிர் சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது நஷ்டம் அடைஞ்சாரா அப்படின்னு கேட்டோம். ஆமா சார், விவசாயத்துல கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் மன உளைச்சலாகி ரொம்ப பாதிச்சிட்டாரு. அப்ப எந்த கிரக காரகத்தை ஒருத்தரையும் நம்ம இருக்கக்கூடிய சூழல் தான் உள்ளது அப்படிங்கிறது பதிவு செய்யறோம். இப்பிரபஞ்சத்திற்கும் இந்த பிரசனத்தை கற்றுக் கொடுத்த என் ஜோதிட குருமார்களுக்கும் எனது ஆசான் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க ஜோதிடம், வாழ்க ஜோதிடம், வாழ்க ஜோதிடம்.